Hello everybody, Assalamu alaikum, Vanakkam, Aibuan, and have a great day to you all. The talk of the town these days is bus. Yes. நாம் இந்த வீடியோவில் பார்க்குறது கல்முனை ஜாயிரா தேசிய பாடசாலையில் பஸ் கொள்வனவு பற்றியும் அதன் சாத்திய ஆய்வு பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நான் முகமது சிராஜ், கல்முனை ஜாயிரா தேசிய பாடசாலையின் பழைய மாணவர். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், கல்முனை ஜாயிரா தேசிய பாடசாலையில் மிக அண்மையில் பஸ் கொள்வனவு சம்பந்தமாக பாரிய ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று இனிஷியேட் பண்ணப்பட்டுச்சு. அதற்காக தனியாக ஒரு வங்கி கணக்கு இலக்கமும் மாணவர்கள் மத்தியில் பகிரப்பட்டுச்சு. சமூக வலைத்தளங்களூடாகவும் ஏனைய முறைமை ஊடாகவும் இந்த மெசேஜ் சர்க்குலேட் பண்ணப்பட்டுச்சு. அந்த வகையில் கல்முனை சாஹிரா தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் அமைப்புக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், கல்லூரியின் வரலாற்றில் முதல் தடவையாக நான் நினைக்கின்றேன் 15 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 1,50,00,000 பெறுமதியான இந்த நிதி திரட்டுக்கு கல்முனையின் சாஹிரா தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் அமைப்பு இந்த திட்டத்தை முன்மொழிந்திருக்கின்றது, அதனை செயற்படுத்தியும் வருகின்றது. அதற்காக எங்களுடைய கல்லூரியின் பழைய மாணவர்கள் மற்றும் ஏனைய நலன் விரும்பிகள், அத்தோடு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அக்கறையுடையவர்கள் இந்த திட்டத்துக்கு பங்களிப்பு செய்து கொண்டு வருகின்றார்கள். இதற்காக பாடுபடுகின்ற கல்லூரியின் முதல்வர் மதிப்புக்குரிய ஜாபிர் சார் அவர்கள், அதே போன்று கல்லூரியின் பழைய மாணவர் அமைப்பு மற்றும் கல்லூரியின் டெவலப்மெண்ட் அபிவிருத்தி குழு போன்ற அனைவருக்கும் இந்த இடத்திலே நாங்கள் நன்றியை கூறி இந்த ஆய்வு திட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றோம். எல்லோருக்கும் தெரியும், இந்த பஸ் ப்ரொஜெக்ட் ஆனது கல்லூரியின் பழைய மாணவர் அமைப்பினால் 2024ஆம் ஆண்டு ஆரம்பம் செய்யப்பட்டு தற்பொழுது அதற்காக கல்லூரியின் முதல்வரினால், கல்லூரியின் பழைய மாணவர் அமைப்பின் தலைவர் மற்றும் கல்லூரியின் முதல்வர் மதிப்புக்குரிய ஜாபிர் சார் அவர்களினால் கடிதம் ஒன்றும் அண்மையில் பரிமாறப்பட்டது. அந்த கடிதத்திலே கல்லூரிக்கு இந்த பஸ் தேவை, அதன் என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்கள் இந்த கடிதத்திலே முன்மொழியப்பட்டது. அதனை மிகவும் சிறப்பாக எங்களுடைய கல்லூரியின் அதிபர் மாணவர்களுக்கும் ஒவ்வொரு பெட்ச்களுக்கும் மிகவும் சிறப்பான முறையிலே அதனை தெரிவித்திருந்தார். அதில் குறிப்பாக கல்லூரியிலே இணைப்பாடு வித செயற்பாடுகளிலே ஈடுபடுகின்ற மாணவர்கள் பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை இருப்பதாகவும், அந்த சந்தர்ப்பத்திலே கல்லூரி ஒரு சிறு தொகையை பங்களிப்பு செய்து ஏனைய தொகையை மாணவர்களிடம் கோருகின்ற பட்சத்திலே அது பல பொருளாதார சிக்கல்கள் மற்றும் ஏனைய சிக்கல்களுக்கு உள்ளாகின்றது என்பதையும் அவர் தெரிவித்தார். குறிப்பாக 6,000 ரூபா பணம் தேவைப்படுகின்ற பட்சத்திலே கல்லூரி 3,000 ரூபாயை பங்களிப்பு செய்கின்ற பட்சத்தில் மிகுதி 3,000 ரூபாயும் மாணவர்களிடமிருந்து பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே பெற்றோர்களிடமிருந்தும் ஏனையவர்களிடமிருந்தும் சில முறைப்பாடுகளும் சில சிரமங்களும் ஏற்படுவதாக கல்லூரியின் முதல்வர் தெரிவித்திருந்தார். அந்த வகையிலே இந்த லெட்டர், இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்ற இந்த லெட்டர் ஒவ்வொரு பெட்சுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. இப்பொழுது நமக்கு தெரியும், எமது பாடசாலையிலே 32க்கும் அதிகமான பெட்சுகள் இருக்கின்றன. அதிலிருந்து ஒவ்வொரு பெட்சிலிருந்தும் 5 லட்சம் பெறுமதியான தொகை கூறப்பட்டது. அதற்கான முன்னெடுப்புகள் ஒவ்வொரு பெட்சிலும் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதே சந்தர்ப்பத்திலே இந்த பஸ் கொள்ளுணவு கல்லூரிக்கு ஆரோக்கியமான ஒரு விடயமா, ஆரோக்கியமற்றொரு விடயமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இங்கே கலந்து ஆலோசிக்க உள்ளேன். இந்த காணொளியை வெளியிடுவதற்கான பிரதான நோக்கம், இந்த பஸ் கொள்ளுணவுக்கு பிற்பாடு ஏற்பட போகின்ற செலவுகள் பற்றியொரு முன் அறிக்கையே அன்றி வேறு எந்த திட்டங்களும் இல்லை என்பதை நான் இவ்விடத்திலே அழுத்தமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த பஸ் கொள்ளுணவுக்கு பிற்பாடு ஏற்பட போகின்ற செயற்பாட்டு செலவுகள் மற்றும் இதர செலவுகள் எவ்வாறு அமையப் போகின்றன, அதனை கல்லூரியின் முகாமைத்துவம் மற்றும் பழைய மாணவர் அமைப்பு எவ்வாறு இதை கொண்டு செல்லலாம் என்பது பற்றிக்குரிய ஒரு உதவியாகத்தான் இந்த காணொளி இருக்கப் போகின்றது என்பதை நான் இவ்விடத்திலே தெரிவித்துக் கொண்டு எனது ஆய்வை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். கொள்வனவு செய்யப்பட இருக்கின்ற பஸ்ஸிலே ஏற்பட இருக்கின்ற செலவினங்களை ஆராய்வதற்கு முன் நான் சில எடுகோள்களை எடுத்திருக்கின்றேன். இந்த தகவல்கள் அனைத்தும் இந்த பிராந்தியத்திலே காணப்படுகின்ற பஸ் உரிமையாளர்கள் மற்றும் இந்த பிராந்தியத்திலே
காணப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் இதர அமைப்புகள், இவ்வாறான ஒரு வாகனத்தை முகாமைத்துவம் செய்கின்ற இதர அமைப்புகளிடமிருந்து நான் இந்த தரவுகளையும் திரட்டி இருக்கின்றேன். அந்த வகையிலே அதில் முதலாவது எடுகோலாக வாகனத்தின் எரிபொருள் வினைத்திறன். இந்த எரிபொருள் வினைத்திறன் லீட்டருக்கு, ஒரு டீசல் லீட்டருக்கு 4 கிலோமீட்டர் பயணம் செய்யும் என்ற அடிப்படையிலே கிலோமீட்டர் லிட்டர் 4 என்று எடுத்திருக்கின்றேன். சில வாகனங்கள் 3.5 பாவிக்கின்றன. நாம் கொள்வனவு செய்ய இருக்கின்ற பஸ், புதிய பஸ் மற்றும் சிறப்பான ஒரு சாரதிகள் அல்லது சாரதி இருப்பார் என்ற அடிப்படையிலே நான் ஒரு லிட்டர் டீசலுக்கு 4 கிலோமீட்டரை நான் இங்கே எடுக்கோலாக எடுத்திருக்கின்றேன். அதுக்கு பிற்பாடு கல்லூரியின் இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற நபர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலே மாதம் ஒன்றுக்கு 5000 கிலோமீட்டர் பயணிப்பார்கள் என்று நான் இதை எடுத்திருக்கின்றேன். சில சந்தர்ப்பங்களிலே இது 5000-ஐ விடவும் கூடுதலாக காணப்படும். குறிப்பாக சுற்றுலா செல்கின்ற சந்தர்ப்பங்களிலே, ஃபீல்ட் விசிட் மற்றும் ஏனைய காலங்களிலே 5000-க்கு கூடுதலாக செல்லக்கூடிய காலங்களும் காணப்படும். அதே சந்தர்ப்பத்திலே சில மாதங்களிலே 5000-க்கு குறைவாக செல்லக்கூடிய காலங்களும் காணப்படும். குறிப்பாக நோன்பு மாதம், விடுமுறைகள் மற்றும் ஏனைய பரீட்சை காலங்களிலே குறைவாக பயன்படுத்தக்கூடிய காலங்களும் காணப்படும். ஆகவே நான் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு 5000 கிலோமீட்டர் இந்த பஸ்ஸினால் இவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று நான் இரண்டாவது எடுகோலை எடுத்திருக்கின்றேன். மூன்றாவதும் இறுதியுமான எடுகோலாக இந்த வாகனத்தின் சாரதி மற்றும் இந்த வாகனத்துக்கென்று தனியாக ஒரு முகாமைத்துவம் கல்லூரியினால் அமர்த்தப்பட வேண்டும் என்பதை நான் இவ்விடத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன். காரணம், இந்த வாகனத்தை கொள்வனவு செய்ததற்கு பிற்பாடு கல்லூரியின் முதல்வரோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பழைய மாணவர் அமைப்போ இதுக்கு பொறுப்பென்று நாம் எல்லோரும் ஒதுங்கிவிட முடியாது. அதற்கென்று தனியாக ஒரு குழு ஒன்றை அல்லது அதுக்கான தனி ஒரு டீம் ஒன்றை அமர்த்துகின்ற பட்சத்தில் தான் நாம் இந்த வாகனத்தின் நீண்ட கால பயனை நாம் இங்குவிடத்திலே உறுதி செய்ய முடியும். அதற்காகத்தான் நான் இந்த கிலோமீட்டர் பெர் லீட்டரையும் 4ஆக நான் இங்கே நான் கணித்திருக்கின்றேன். அடுத்ததாக நாம் இந்த வீடியோவின் பிரதான கட்டத்துக்கு நாங்கள் நகர இருக்கின்றோம். இந்த பிரதான கட்டமானது வாகனத்தின் எதிர்காலத்திலே ஏற்பட இருக்கின்ற செலவினங்களை பற்றி, குறிப்பாக ரன்னிங் காஸ்டை பற்றி ஆராய இருக்கின்றது. இந்த செலவினங்களை நான் 7 விதமாக அடையாளம் கண்டிருக்கின்றேன். அதனை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவது விடயம் வாகனத்தின் எரிபொருள் செலவினம். இந்த எரிபொருள் செலவினம் கடந்த மாதம் அக்டோபர் 2024 எரிபொருளில் ஏற்பட்ட விலை மாற்றங்களை கொண்டு நான் இதை தயாரித்திருக்கின்றேன். நாம் ஏற்கனவே பார்த்ததன் அடிப்படையிலே எமது வாகனம், நம்ம கொள்வனவு செய்ய இருக்கின்ற வாகனம் 5000 கிலோமீட்டர் மாதம் டிராவல் பண்ண போகின்றது. அதே சந்தர்ப்பத்திலே ஒரு லீட்டர் டீசலுக்கு 4 கிலோமீட்டர் fuel எஃபிஷியன்சி காணப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே 1250 டீசல் லீட்டர் மாதம் ஒன்றுக்கு தேவைப்படும் என்பதை இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்திலே கடந்த மாதம் 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் ஏற்பட்ட விலை மாற்றத்தின் பிற்பாடு தற்போது டீசலுக்காக இருக்கின்ற விலை ஒரு லீட்டருக்கு 283 ரூபா. ஆக நாம் மாதம் ஒன்றுக்கு டீசலுக்கு மட்டும் 3,53,750 ரூபாவை நாம செலவு செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதுதான் அந்த 7 வகையான செலவினங்களின் முதலாவது காஸ்ட். அந்த எரிபொருள் காஸ்டாக காணப்படுகின்றது. 1250 283 ரூபா இஸ் ஈக்குவல் டு 3,53,750 ரூபாக காணப்படுகின்றது. இரண்டாவது செலவினமாக சாரதி மற்றும் கண்டக்டர் அவங்களோட சாலரிஸ். இது வந்துட்டு நான் தற்போது ஏற்கனவே சொன்னது போன்று தற்போது மார்க்கெட்டில் சந்தையில் காணப்படுகின்ற ரேட்டை வச்சு அதன் எவரேஜ் ரேட்டாக நான் இதை எடுத்திருக்கின்றேன். மாதம் ஒன்றுக்கு ஒரு சிறந்த ஒரு சாரதிக்கு 60,000 ரூபா சராசரியாக பே பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க மாத சம்பளமாக சலரியாக பே பண்ணுறாங்க. இந்த சம்பளம் தொடர்ச்சியாக வழங்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒவ்வொரு டிரைவரை நம்ம அமர்த்திறங்குது வாகனத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்காது. அதே போன்று வாகனத்துக்கு தனியாக ஒரு கண்டக்டர் நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தான் அவர் வாகனத்தின் பற்றிய முழு அறிவையும் கொண்டிருக்க வேண்டியது மிக முக்கியம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் வாகனத்தின் நீண்டகால பாவனை வந்துட்டு இங்கே உறுதிப்படுத்தப்படும். ஆகவே இருவருக்குமான சலரியை நாம் கூட்டுகின்ற பட்சத்திலே இரண்டாவது கம்போனண்ட்டுக்கான டோட்டல் காஸ்ட் வந்துட்டு 90,000 ரூபா.
அடுத்ததாக மூன்றாவதாக பார்ப்போம் வாகனத்தின் இன்சூரன்ஸ், காப்புறுதி செய்யப்பட வேண்டும். தற்பொழுது நாட்டிலே இருக்கின்ற காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட தொகைக்கு சராசரியாக பெற்றுக்கொண்ட அமௌண்ட் தான் வருடத்துக்கு 1,50,000 ரூபாய். ஆகவே மாதம் ஒன்றுக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். 12ஆல் டிவைட் பண்ணும் பொழுது மாதம் ஒன்றுக்கு நாம் 12,500 ரூபாவை நாம் காப்புறுதிக்காக செலவிட தயாராக இருக்க வேண்டும். நான்காவது விடயம் வாகனத்துக்கான லைசன்ஸ், ரெவென்யூ லைசன்ஸ். ரெவென்யூ லைசன்ஸ் வந்துட்டு கல்லூரிக்காக நாம் வாகனத்தை கொள்வன செய்திருக்கின்றோம். அது வந்துட்டு ரூட் வெஹிக்கிள் கேட்டகரியில் வராது. ரூட் வெஹிக்கிள்னு சொல்லிச்சுன்னா பெர்மிட் இருக்கிற வெஹிக்கிள்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்குண்டு வேற ஒரு ரெவென்யூ லைசன்ஸ் பேமெண்ட் இருக்குது. குறிப்பாக பாடசாலைகள் பல்கலைக்கழகங்களுக்காக கொள்வன செய்கின்ற பஸ்ஸிலே லைசன்ஸுக்கும் புகை பரிசோதனைக்கும் எமிஷன் டெஸ்ட்டுக்காகவும் வருடம் ஒன்றுக்கு 33,000 ரூபாவை நாம் செலவு செய்ய வேண்டும். ஆகவே மாதம் ஒன்றுக்கு 2,750 ரூபா நம் இந்த ரெவென்யூ லைசன்ஸுக்காக பஸ்ஸுக்காக நாம் செலவழிக்க தயாராக இருக்க வேண்டும். அடுத்தது ஐந்தாவதும் மிக பிரதானமான ஒரு விடயம். இந்த 7 வகையான கொஸ்டில் ஐந்தாவதாக காணப்படுகின்ற இந்த மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ், உதிரி பாகங்கள் செலவினம் மிக ஒரு கீ கம்போனண்டாக காணப்படுகின்றது. இந்த ஐந்தாவது செலவினத்தில் நான் 8 வகையான செலவினங்களை அடையாளம் கண்டிருக்கேன். அது ஒவ்வொன்றையும் பார்ப்போம். இது வந்துட்டு தற்போது இருக்கின்ற எமது பிராந்தியத்தில் இருக்கின்ற பஸ் மெயின்டைன் பண்ணுற நபர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களுக்கு அமையத்தான் நான் இதை இங்கே சமர்ப்பிக்கின்றேன். அதில் முதலாவது கொஸ்டா 5.1 என்ஜின் ஆயில். என்ஜின் ஆயில் வந்துட்டு ஒவ்வொரு 8,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நாம் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஒரு தரம் என்ஜின் ஆயில், அடுத்தது ஃபில்டர்ஸ் மற்றும் அதுக்குரிய லேபர் காஸ்ட் எல்லாம் 50,000 ரூபா ஏற்படும். ஆகவே 50,000 ரூபா நாம் செலவழிக்கிறோம் 8,000 கிலோமீட்டருக்கு. ஆகவே 5,000 கிலோமீட்டருக்கு 31,250 ரூபா ஏற்பட முடியும். ஐந்தாவதுல இரண்டாவது 5.2 பஸ்டர் டயர்ஸ். பஸ்டர் டயர்ஸ் ஒவ்வொரு 50,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஆகவே 6 டயருக்கும் ஒரு டயர் 89,000 ரூபா. இந்த விலையெல்லாம் வந்துட்டு நான் டயர் கம்பெனிஸ், அடுத்தது சந்தையில் காணப்படுற பல்வேறு விதமான டயர் பிராண்ட்ஸ் டயர்ஸ் எவரேஜ் காஸ்ட்டை தான் இங்கே நான் போட்டிருக்கின்றேன். ஆகவே ஒரு டயருக்கு 89,000 ரூபா படி 6 டயருக்கும் 5,34,000 ரூபா ஏற்படும். ஆகவே இதனை 50,000 கிலோமீட்டருக்காக டிவைட் பண்ணுகின்ற பட்சத்திலே 1 கிலோமீட்டர் நாம் டிராவல் பண்ணுகின்ற பொழுது 1 கிலோமீட்டர் பஸ்ஸை நாம் நகர்த்தினா அதற்காக ஏற்படுகின்ற டயர் காஸ்ட் வந்துட்டு டயர் வேஸ்டேஜஸ் 10 ரூபா 68%. ஆகவே 5,000 கிலோமீட்டருக்கும் 53,400 ரூபா இந்த டயர் காஸ்டாக ஏற்படுகின்றது. ஆகவே அடுத்ததாக பார்ப்போம் 5.3 பேட்டரி. பஸ்ஸுக்கு 2 பேட்டரி காணப்படுகின்றன. ஒரு பேட்டரியில சந்தை பெறுமதி 80,000 ரூபா, 2 பேட்டரிக்கும் 1,60,000 ரூபா. ஆகவே இதை நாம் 2 வருடத்துக்கு பாவிக்க முடியும். ஆகவே நான் 24 மாதங்களால் டிவைட் பண்ணியிருக்கிறேன். ஆக ஒரு மாதத்துக்கான பேட்டரியிட காஸ்ட் வந்துட்டு 6,000, பேட்டரியிட செலவினம் வந்துட்டு 6,667 ரூபா காணப்படுகின்றது. 5.4 பிரேக் பேட்ஸ் அண்ட் ட்ரம்ஸ். இந்த பிரேக் பேட் அண்ட் ட்ரம்ஸ் ஒவ்வொரு 20,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நாம சேஞ்ச் பண்ண வேண்டி வருகிறது. ஆகவே இதில் 4 பிரேக் பேட் ட்ரம்முக்கும் ஒரு பிரேக் பேட் செட்டுக்கு 38,000 ரூபா அடிப்படையில் 1,52,000 ரூபா. ஆகவே நாம் 20,000 டிவைட் பண்ணுகின்ற பட்சத்தில் 1 கிலோமீட்டர் பஸ்ஸை நகர்த்தினோம்னு சொல்லி சொன்னால் பிரேக் பேட் ட்ரம்முக்காக ஏற்படுகின்ற சராசரி செலவு 7 ரூபா 60%. ஆகவே 5,000 கிலோமீட்டருக்கும் 38,000 ரூபா பிரேக் பேட் ட்ரம்முக்காக நமக்கு செலவினமாக ஏற்படும். இதிலே 5.5 5.5 கிளச் பிளேட்ஸ். இந்த கிளச் பிளேட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு 30,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நாம சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஆகவே இதுக்காக ஏற்படுகின்ற செலவீனம் கிளச் பிளேட்ஸுக்கு 30,000 ரூபா. ஆகவே 1 கிலோமீட்டர் பஸ்ஸை நாம மூவ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால் அதுக்காக ஏற்படுகின்ற செலவு 1 ரூபா கிளச் பிளேட்ஸுக்கு. ஆகவே 5,000 கிலோமீட்டருக்கும் மாதம் ஒன்றுக்கு 5,000 ரூபா நமக்கு கிளச் பிளேட்ஸால நமக்கு செலவினம் ஏற்படும். அதே போன்று 5.6 காணப்படுகின்றது லைனர். இந்த லைனர் ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒருக்கா நாம் இந்த லைனரை சேஞ்ச் பண்ணணும். ஒரு லைனர் வந்துட்டு 9,000 ரூபா. ஆகவே டோட்டலாக 36,000 ரூபா ஏற்படுகிறது.
ஆகவே மாதம் ஒன்றுக்கு பார்க்கின்ற பட்சத்திலே 9,000 ரூபாய் நமக்கு லைனருக்காக ஏற்படுகின்ற செலவினமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்ப்போம் 5.7 5.7 என்ன காணப்படுகின்றதுன்னா பஸ் வந்துட்டு ஒரு சரியான ஒரு முறையில் பராமரிக்கிறதுக்கு டவுன் சர்வீஸ் அண்ட் ஹப் கிரீஸ் வந்துட்டு ஒரு முக்கியமாக காணப்படுகின்றது. அது ஒவ்வொரு 2.5 மாதத்துக்கு ஒருக்கா செய்கிறாங்க. அதுக்காக ஏற்படுற சர்வீஸ் சார்ஜ், அடுத்தது ஹப் கிரீஸுக்கான செலவும் 32,000 ரூபாய். இந்த 32,000 ரூபாயை 2.5 டிவைட் பண்ணுகின்ற பட்சத்திலே ஒரு மாதம் ஒன்றுக்கு 12,800 ரூபாய் ஹப் கிரீஸ் அண்ட் டவுன் சர்வீஸுக்கு நமக்கு ஏற்படுது. அடுத்ததாக 5.8 லாஸ்ட்டாக மவுண்ட், அடுத்தது பினியன் அண்ட் கியர் ஆயில். இந்த கியர் ஆயில் வந்துட்டு ஒவ்வொரு 30,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். அதற்கு கூட நம்ம 2 மவுண்ட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். ஆகவே கியர் ஆயிலுக்கு 40,000 ரூபாய் சந்தை பெறுமதி எவரேஜ் சராசரியாக காணப்படுகின்ற விலைகள் பல்வேறு தரத்திலும் பல்வேறு பிராண்டிலும் கியர் ஆயில் காணப்படுகின்றன. ஆகவே நான் இங்கே சராசரியை பதிவிட்டிருக்கின்றேன். இங்கே 2 மவுண்ட்டுக்கும் கியர் ஆயிலுக்குமான செலவினங்கள் 56,000 ரூபாய். அதனை நாம் 30,000 கிலோமீட்டருக்கு பாவிக்க முடியும். அதனால் டிவைட் பண்ணுகின்ற பட்சத்திலே 1 கிலோமீட்டர் நாம் பஸ்ஸை மூவ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால் இந்த மவுண்ட் அடுத்தது கியர் ஆயிலுக்கான சராசரி செலவாக ₹1.87 காணப்படுகின்றது. ஆகவே 5,000 கிலோமீட்டருக்கும் மாதம் ஒன்றுக்கு 9,333 ரூபாய் ஏற்படும். ஆகவே நாம் இந்த 7 வகையான செலவினங்களில் 5வது செலவினங்களை பார்த்துட்டோம். இந்த 5வது செலவினத்தில் மாதம் ஒன்றுக்கு ஏற்படுகின்ற செலவாக என்ஜின் ஆயில் அதுக்கு 31,250 ரூபா, அதே மாதிரி டயர்ஸுக்கு 53,400 ரூபா, பேட்டரிக்கு 6,667 ரூபா, அதே மாதிரி பிரேக் பேட் ட்ரம்முக்காக 38,000 ரூபா, கிளச் பிளேட்ஸுக்காக மாதம் ஒன்றுக்கு 5,000 ரூபா, லைனருக்கு மாதம் ஒன்றுக்கு 9,000 ரூபா, ஹப் கிரீஸ் டவுன் சர்வீஸுக்கு 18,800 ரூபா, அதே மாதிரி கியர் ஆயில் மாதம் ஒன்றுக்கு 9,333 ரூபா. இது அவ்வளோத்தையும் நாம கூட்டுகின்ற பட்சத்திலே சம் பண்ணுகின்ற பட்சத்திலே மாதம் ஒன்றுக்கு பராமரிப்பு மற்றும் உதிரி பாகங்களுக்காக மட்டும் 1,65,450 ரூபாவை நாம் செலவிட வேண்டும். அடுத்ததாக 6வது செலவினங்கள் 7 செலவினங்களில் 6வது செலவினமாக ரிப்பேர்ஸ் ஜெனரல் பொதுவாக ஏற்படுகின்ற பிழைகள் மற்றும் அதனை மெயின்டைன் பண்ணுகின்ற செலவு. இது நான் ஏற்கனவே சொன்னது போன்று இருக்கின்ற சந்தையிலே காணப்படுகின்ற எமது பிராந்தியத்திலே காணப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் இதர வாகன உரிமையாளர்களிலிருந்து நான் இதை பெற்றிருக்கின்றேன். ஆகவே அவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் இந்த ஜெனரல் ரிப்பேர்ஸுக்கு மட்டும் செலவாகு. அடுத்தது இறுதி செலவாக மிஸ்லினியஸ் ஏதாவது ஆபத்தாக ஏற்படுகின்ற காஸ்ட், அதுக்காக ரிசர்வாக நான் 10,000 சராசரி விளைவாக போட்டிருக்கின்றேன். இது ரன்னிங் காஸ்டாக காணப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக சாரதியின் கவன ஈனம், சாரதி ஒன்றுக்கு வாகனத்தை என்ஜினை ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே அவருக்கு விளங்கணும் வாகனத்தில் கண்டிஷன். அந்த கண்டிஷனில் அவர் டிசைட் பண்ணணும் இந்த வாகனத்தை நாம் ட்ராவல் பண்ணுறதா அல்லது கேரேஜுக்கு கொண்டு போகிறாங்கிறத அவர் அவர்கிட்ட டிசைட் பண்ண வேண்டி வரும். அல்லது அவர் வாகனத்தை நடு ரோட்டில் நிப்பாட்டுவார்னு சொல்லி சொன்னால் நிறைய என்ஜின் அடுத்தது மஃப்லர் நிறைய பொருட்களுக்கு பாரிய அளவான ஒரு செலவை இங்கே நாம் எதிர்கொள்ள காத்திருக்க வேண்டும். ஸோ இது சாதாரணமாக மாதம் ஒன்றுக்கு ஏற்படுகின்ற ரன்னிங் காஸ்ட்டை தான் நான் இதில் குறிப்பிட்டிருக்கேன். ஆகவே நான் திரும்பவும் சம்மரி பண்ணி உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அதில் முதலாவதாக நமக்கு எரிபொருள் செலவாக மாதம் ஒன்றுக்கு 3,53,750 ரூபா. இரண்டாவதாக சாரதி மற்றும் கண்டக்டருக்கான சம்பளம் 60,000 + 30,000 ரூபா, டோட்டல் 90,000 ரூபா வந்துச்சு. அதே மாதிரி மூன்றாவது செலவாக மாதம் ஒன்றுக்கு இன்சூரன்ஸ் காப்புறுதிக்கான செலவாக 12,500 ரூபா. நாலாவதாக லைசன்ஸ் ரெவன்யூ லைசன்ஸுக்கு 2,750 ரூபா மாதம் ஒன்றுக்கு ஏற்படுது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸுக்கு நாம் பார்த்த அந்த 8 சப் காஸ்டாக 1,65,450 ரூபா ஏற்படுது. அதே சந்தர்ப்பத்தில் பொதுவான ரிப்பேர்ஸுக்கு 15,000 ரூபா என்றும் ஏனைய மிஸ்லினியஸ் காஸ்டாக 10,000 ரூபா ஏற்படுது. ஆகவே இது அவ்வளோத்தையும் நம்ம சம் பண்ணுகின்ற பட்சத்திலே மாதம் ஒன்றுக்கு இந்த வாகனத்தை இயக்குவதற்கான செலவு 6,49,450 ரூபா. 5,000 கிலோமீட்டர் நாம டிராவல் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னா மாதம் ஒன்றுக்கு நமக்கு ஏற்பட இருக்கின்ற செலவு 6,49,450 ரூபா. ஆகவே நாம் இதை 5,000 டிவைட் பண்ணுகின்ற பட்சத்திலே 1 கிலோமீட்டருக்கு நமக்கு ஏற்படுகின்ற காஸ்ட் வந்துட்டு 129 ரூபா 89 சதம். 5,000 கிலோமீட்டர் மாதம் டிராவல் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்திலே மாதம் ஒன்றுக்கு 6,49,450 ரூபாய் ஏற்படுகிறது. ஆகவே 1 கிலோமீட்டருக்கு பஸ்ஸை மூவ் பண்ணுறதுக்கு ஏற்படுகின்ற செலவு 129 ரூபா 89 சதமாக காணப்படுகிறது. இதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் நான் கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.
இதில் பாருங்க மாதம் ஒன்றுக்கு 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்திலே கிலோமீட்டருக்கு 129 ரூபா 89 சதம். இதே சந்தர்ப்பத்தில் சில சந்தர்ப்பங்களில் சில மாதங்களில் பஸ் குறைவாக பயன்படுத்தப்படலாம், குறைவான கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணப்படலாம், குறைவான மைலேஜ் கொடுக்கலாம். மைலேஜ் 2000 காணப்படுகின்ற பட்சத்திலே மாதம் ஒன்றுக்கு 2000 கிலோமீட்டர் மாத்திரம் பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்திலே ஏற்படுகின்ற மாதம் ஒன்றுக்கான செலவு 3,55,010 ரூபா. அதை 2000 டிவைட் பண்ணுகின்ற பட்சத்திலே 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுகின்றதுக்கு 177 ரூபா 50 சதம் ஏற்படுது. அவை பாருங்க, நாம 3000 கிலோமீட்டர் குறைய கிலோமீட்டர் மைலேஜ் நாம மாசம் பயன்படுத்துகின்ற பட்சத்திலே 48 ரூபால கிலோமீட்டருக்கு 48 ரூபாவால அந்த செலவு நமக்கு கூடுது. அதே சந்தர்ப்பத்தில் இதை 8000 நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த ட்ரிப், அடுத்தது ஃபீல்ட் டூர், ஃபீல்ட் விசிட், அதே போன்று ஏனைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸுக்காக மாணவர்கள் அதிகமாக செல்கின்ற காலப்பகுதிகளிலே 8000 கிலோமீட்டர் பயன்படுத்தப்படலாம். அந்த சந்தர்ப்பத்திலே மாதம் ஒன்றுக்கு ரன்னிங் காஸ்டாக 9,43,890 ரூபாய் ஏற்படும். அதை நம்ம 8000 டிவைட் பண்ணுகின்ற பட்சத்திலே 1 கிலோமீட்டருக்கு 117 ரூபாய் 99 சதம் இதில் ஏற்படுகிறது. ஆகவே பாருங்க, 3000 கிலோமீட்டர் கூடுகின்ற பட்சத்திலே வெறும் 12 ரூபாய் தான் கூடுகின்றது. ஆகவே நாம் இதில் வழங்க வேண்டிய விடயம், நமது வாகன கொள்வனவு பயன்பாடு கூட இருக்கின்ற பட்சத்தில் தான் நமக்கு அந்த வாகனம் வந்துட்டு நமக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையாக காணப்படும் என்பதற்கு நான் இங்கே ஒரு பாயிண்ட்ஸாக நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்ட விரும்புகிறேன். அதிலும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்ன சொல்லி சொன்னா, வாகனம் ஓடுதோ இல்லையோ 0 மைலேஜில் 0 கிலோமீட்டர்ல நமக்கு ஏற்படுகின்ற செலவு மாதம் ஒன்றுக்கு 1,33,717 ரூபா. வாகனம் ஓடினாலும் சரி ஓடாட்டியும் சரி 0 மைலேஜில் ஏற்படுகின்ற செலவு மாதம் ஒன்றுக்கு 1,33,717 ரூபா செலவினம் ஏற்படும். அதிலே அந்த வாகனத்தின் சாரதி செலவு, அடுத்தது காப்புறுதி, அடுத்தது ரெவன்யூ லைசன்ஸ் எல்லாம் வந்துட்டு 0 மைலேஜிலேயும் அந்த காஸ்ட் நமக்கு ஏற்படத்தான் போகுது. ஆகவே அந்த காஸ்ட்டை நான் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்க்ளூடிங் அந்த மெயின்டெனன்ஸ், ரிப்பேரிங், மிஸ்லனியஸ் காஸ்ட், அதை கழிச்சு வர செலவு இந்த காஸ்ட்டாக காணப்படுது. ஆகவே நம்ம வாகனத்தை மாதம் ஓடாட்டியும் இந்த காஸ்ட்டை நாம பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அடுத்தது இந்த பஸ் கொள்வனவு நம்ம பார்த்ததுக்கு அடிப்படையிலே மாதம் ஒன்றுக்கு 5000 கிலோமீட்டர் ஓடுகின்ற பட்சத்திலே மாதம் ஒன்றுக்கு ரன்னிங் காஸ்டாக 6,49,450 ரூபாய் ஏற்படுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் எவரேஜ் காஸ்டாக 129 ரூபா 89 சதம் ஏற்படுது. இது நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஒரு ட்ரிங்கோமலைக்கு ஒரு ட்ரிப் ஒன்று அல்லது ஒரு மாணவர்கள் ஒரு நிகழ்வுக்காக சென்று வருகின்றார்கள் என்று நாம் ஒரு கேஸ் ஸ்டடியா பார்ப்போம்னு சொல்லி சொன்னா, அப் அண்ட் டவுன் 440 கிலோமீட்டரை நான் போட்டிருக்கின்றேன். ஆகவே 440 கிலோமீட்டருக்கும் 1 கிலோமீட்டருக்கு 129 ரூபா 89 சதம் அடிப்படையில் நமக்கு அந்த ட்ரிப் போயிட்டு வாரத்துக்கு 57,151 ரூபாய் 60 சதம் நமக்கு ஏற்படும். ஆகவே இதுல இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டிய விடயம், இருக்கின்ற சீட்ஸ் நிறைய வகையான சீட்ஸ் பஸ்ஸஸ் வருது. 50 சீட், அடுத்து 56 சீட்ஸ் இருக்கிற பஸ் 50 பேர் டிராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு மாணவருக்கு போயிட்டு வாரத்துக்கு ஏற்படுகின்ற கிரயம் 1,143 ரூபாய் ஏற்படும் சராசரியாக. இதுல 10 மாணவர்கள் தான் டிராவல் பண்ண போறாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த போயிட்டு வாரத்துல 10 மாணவர்கள் தான் இந்த நிகழ்வுக்கு பங்கு பெற்றதுக்கு இந்த பஸ் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு போயிட்டு வாரத்துக்கு 5,715 ரூபா 10 சதம் அவங்களுக்கு கொஸ்டாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் டிசைட் பண்ணணும், இந்த பஸ்ஸை கொள்வனவு செஞ்சு எல்லாரும் போகிறோமா, இதில் 50 பேரும் டிராவல் பண்ணுறதா அல்லது கொஞ்சம் பேர் டிராவல் பண்ண போகிறோமாங்கிறத திரும்பவும் நாம் இவ்விடத்தை டிசைட் பண்ண வேண்டி வரும். ஆகவே இதில் இந்த பஸ் கொள்வனவின் சாதக பாத நிலைமையை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பஸ் தொண்டு நம்ம கொள்வனவு செய்யறதால நமக்கு டிரெக்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், அதாவது மாணவர்களுக்கும் அங்கே கல்வி புகட்டுகின்ற ஆசிரியர்களுக்கும் டிரெக்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு நமக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன், நம்மளோட பஸ் நம்ம நினைச்ச டைமில் நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷனை ஈஸியாக நம்ம செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது வாகனத்தில் முழு கட்டுப்பாடு வந்துட்டு வாகனத்தில் இருக்கும். எந்த நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் நம்மளோட வாகனம் ரெடியாக இருக்கும் என்று அது ஒரு சாதகமான நிலைமையாக காணப்படுது. இதில் லிமிட்டேஷனாக, வரையறைகளாக அல்லது பிரதிகூலமாக ஹை ஆபரேஷனல், அடுத்தது மெயின்டெனன்ஸ் காஸ்ட், பராமரிப்பு செலவு மாதம் ஒன்றுக்கு நமக்கு 6,49,450 ரூபாய் ஏற்படுது 5000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில். அதே மாதிரி இந்த பஸ்ஸில் காலப்போ கூட பெருமான தேய்வு ஒன்று ஏற்படும். அதே போன்று இதில்
எந்தவித வருமானமும் ஏற்படாது. நாம் வேறு ஏதாவது ஹயர்ஸ் பண்ணி கல்லூரியின் முதல்வர் குறிப்பிட்டிருந்தார், நாம் இந்த வாகனத்தை வெறுமனே கல்லூரிக்கு மாத்திரம் பயன்படுத்தாமல் நாம் கல்லூரியின் பழைய மாணவர்களுக்கு இதனை நாங்கள் கொடுக்க போகின்றோம் ஒரு சக விலைக்கு என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார். மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அது. ஆனால் இதில் நாம் மீண்டும் யோசிக்க வேண்டிய விடயம் எந்த காலத்தில் இது பயன்படுத்தப்பட போகின்றது என்று. குறிப்பாக பெருநாள் காலம் அல்லது விடுமுறை காலத்தில் தான் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். ஆகவே 32 பெட்சில் எந்த பெட்சியை கொடுக்குற ஒரு இது ஒன்று வரும், எவ்வளவு வாங்குறங்கிறது வரும். ஆகவே நம்ம அப்படியான கொஸ்ட்டை நம்ம வாங்காத பட்சத்தில் நமக்கு எந்தவித வருமானமும் இல்லாமல் தான் அவர்கிட்ட போகுது. அடுத்தது நம்ம இதை குறைவாக பயன்படுத்துகின்ற பட்சத்திலே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 2000க்கும் குறைவாக பயன்படுத்துகின்ற பட்சத்திலே இதன் ஓனர்ஷிப் ஒன்று நமக்கு தேவைதானா என்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் அவடத்தை ஏற்படும். அதே சந்தர்ப்பத்திலே கல்லூரியின் கல்முனை சாயிரா தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் அமைப்பு கிட்டத்தட்ட 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிதி திரட்டை ஆரம்பித்து தற்பொழுது அது செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த பணத்தை பஸ்ஸை கொள்வனவு செய்வதிலும் பார்க்க இன்னும் ஒரு முதலீட்டிலே நாம் ஏற்படுத்துகின்ற பொழுது அதில் எவ்வாறு அதன் அனுகூலம் பிரதிகூலம் எவ்வாறு அமைய போகின்றது என்பதையும் நான் இந்த வீடியோவில் இந்த காணொலியிலே நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அந்த வகையிலே நான் இங்கே எடுத்துக்கொண்ட ஒரு முன்மொழிவு ஒன்று சோலார் பவர் ப்ராஜெக்ட். இப்போது நமது பிராந்தியத்திலே மிகவும் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் சோலார் பவர் ப்ராஜெக்ட். நானும் இந்த சோலார் பவர் ப்ராஜெக்ட் ஒன்றை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல் நான் இதில் டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டிஸ், ஆபரேஷனல் ஃபீசிபிலிட்டிஸ், எக்கனாமிக்கல் ஃபீசிபிலிட்டிஸ் போன்ற பல சாத்திய ஆய்வுகளை நடத்திவிட்டு தான் நானும் இங்கே இந்த சோலார் சிஸ்டமை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கின்றேன். அந்த வகையிலே அந்த நாலேஜையும் நான் பகிர ஆசைப்படுகின்றேன். அந்த பட்சத்திலே இன்னும் நான் குறிப்பாக சொல்ல வேண்டிய விடயம், தற்பொழுது இருக்கின்ற கல்லூரியின் சாயிரா தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் அமைப்பிலே இந்த சோலார் பவர் ப்ராஜெக்டுக்கு டைரக்டா சம்பந்தப்படக்கூடிய நபர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே என்னை விட அவர்கள் இந்த திட்டத்திலே அதிக நாலேஜ் ஸ்கில்ஸை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே சந்தர்ப்பத்திலே எமது கல்லூரியில் படித்து வெளியாகிய பல மாணவர்கள் இலங்கை மின்சார சபையிலே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடமும் நீங்கள் இது பற்றி மேலதிக விவரங்களை பரிசீலிக்க முடியும், பல விடயங்களை உதவிகளாக கோர முடியும். ஆகவே இந்த சோலார் பவர் ப்ராஜெக்டிலே ஏற்படுகின்ற செலவினங்கள் வருமானங்கள் பற்றி இந்த செக்ஷன்ல பார்ப்போம். அதில் பார்ப்போம் இந்த சோலார் பவர்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கொண்ட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்துட்டு நாம் கல்லூரியின் பழைய மாணவர் அமைப்பு செய்திருக்கின்ற அந்த 15 மில்லியன் காஸ்ட், 15 மில்லியன் ஃபண்ட் ரைசிங்கை வந்துட்டு நாம் இந்த சோலார் பவர்ஸுக்கு நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்று நான் இதில் கருதுகிறேன். ஆகவே அந்த 15 மில்லியனையும் இந்த சோலார் பவர்ஸில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதால நமக்கு 120 kV சோலார் சிஸ்டமை நாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு காணப்படும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட், நமக்கு இந்த 15 மில்லியன்ல நமக்கு கல்லூரிக்கென்று தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு முக்கியம். நான் பெற்றுக்கொண்ட தரவின் அடிப்படையிலே கல்முனை சாயிரா தேசிய பாடசாலைக்கு தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இல்லை என்றுதான் அங்கே தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கின்ற பட்சத்திலே நாம் 150 kV சிஸ்டம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். 150 kV சிஸ்டம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றுக்கு மட்டும் 40 லட்சம் 4 மில்லியன் செலவு ஏற்படும் என்று நான் நினைக்கின்றேன் பெற்றுக்கொண்ட தகவலின் அடிப்படையிலே. ஆகவே இந்த 15 மில்லியன்ல நான் எட் பண்ணிக்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மர் காஸ்ட் வந்துட்டும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்குது. ஸோ டோட்டலாக நமக்கு 15 மில்லியன் பணத்தை வச்சுக்கொண்டு 120 kV சிஸ்டம் நாம இன்ஸ்டால் பண்ண முடியும் நமது கல்லூரிக்காக. அந்த 120 kV சோலார் பவர்ஸை நாம இன்ஸ்டால் பண்ற பட்சத்திலே மாதம் ஒன்றுக்கு 17,000 யூனிட்டை நாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். மந்த்லி 17,000 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அடுத்தது இலங்கை மின்சார சபையினால் தற்போது சோலார் பவர் ப்ராஜெக்டுக்கு வழங்கப்படுகின்ற ரேட் வந்துட்டு ஃபிக்ஸ் ரேட் வந்துட்டு ஒரு அலகுக்கு 27 ரூபாய். ஓகே, இதுக்கு இந்த ப்ராஜெக்ட் நாம இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு முதல் செய்திருந்தோம்னு சொல்லி சொன்னா 37 ரூபாய் பே பண்ணியிருந்தாங்க. அது மிக அண்மையில தான் இந்த ரேட் வந்துட்டு 37 ரூபாயிலிருந்து 27 ரூபாக மாற்றம் பெற்றுச்சு. ஆக இந்த தரவை வச்சுக்கொண்டு மாதம் மற்றும் வருடம் எவ்வாறான வருமானம் பெறும் என்றதை பார்ப்போம். மந்த்லி இன்கம் வந்துட்டு நாம எவ்வளவு அழக உற்பத்தி செய்கிறோம் என்பதை ரேட்டால மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்குரிய அந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ மந்த்லி இன்கம் 17,000 120 kV சோலார் சிஸ்டம் வச்சிருக்கிற பட்சத்தில் நமக்கு மாதம் சராசரியாக 17,000
யூனிட் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம். சில சந்தர்ப்பங்களில் வெயில் காலங்களில் நமக்கு 19,000 அந்த லெவலில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி மாறி காலங்களில் வெயில் குறைவான காலங்களில் 17,000 யூனிட்டில் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் மந்த்லி எவரேஜாக போட்டிருக்கிறேன் 17,000 நான் மந்த்லி எவரேஜாக நான் இதில் போட்டிருக்கிறேன். 70,000 எக்ஸ்பெக்டட் ரீசனபிள் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் நாம 17,000 120 kVக்கு. ஆகவே சிவி வழங்குகிற ரேட் வந்து 27 rupees. இப்போ இந்த ரேட் வந்துட்டு மிகவும் அண்மை காலமாக மாற்றப்பட்டது. ஆகவே அந்த ரேட் படி பார்க்கும் பொழுது 17,000 தர 27 ரூபா பார்க்கின்ற பொழுது மாதம் ஒன்றுக்கும் நமக்கு 4,59,000 ரூபா வருமானமாக கிடைக்கும் சிபியிலிருந்து. இதே சோலார் சிஸ்டம் நாம ஒரு 3, 4, 5 மாதத்துக்கு முதல் நாம இன்ஸ்டால் பண்ணிருப்போம்னு சொல்லி சொன்னா எக்ஸாக்ட்லி 1,70,000 ரூபா நமக்கு அதிகமான வருமானம் மாதம் ஒன்றுக்கு கிடைச்சிருக்கும். இந்த தொகையை விட 1,70,000 ரூபா மாதம் ஒன்றுக்கு அதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கும். ஏன்னு சொன்னா கடந்த காலங்களில் இருந்த ரேட் வந்துட்டு ஃபிக்ஸ் ரேட் வந்துட்டு 37 ரூபா. அந்த எக்ரிமெண்ட் வந்துட்டு லாங் டேர்ம் நமக்கு இருக்க போகுது. ஆகவே நமக்கு 1,70,000 ரூபா அதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கும். இப்பயும் இட்ஸ் நாட் டூ லேட். நம்ம இன்னும் ஒரு 1 monthல நாம 2 monthsல நம்ம சப்மிட் பண்ண போகல இந்த 27 rupees நாம என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். அது பிற்காலங்களில் குறைவடையக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் என்றும் இலங்கை மின்சார சபையிலிருந்து மற்றும் ஏனைய சஸ்டைனபிள் எனர்ஜியிலிருந்தும் கிடைக்கப்படுற தகவல்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. அதில் மாத வருமானம் 4,59,000 ரூபாய் இருக்கின்ற பட்சத்திலே வருட வருமானம் 4,59,000 தர 12 பெருக்கின்ற பட்சத்திலே வருடத்துக்கு 55,08,000 ரூபாய் நமக்கு வருட அனுவல் இன்கம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பாருங்க வருடம் ஒன்றுக்கு 55,08,000 ரூபாய் கிடைக்குது. ஆகவே 3 வருஷத்துல நமக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிகவர் ஆயிடும். பேபேக் பீரியட் ஐ திங்க் எக்ஸாக்ட்லி 3 வருஷத்துல நமக்கு பேபேக் பீரியட் ஆயிடும். நமக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு வந்துடும். அதில் நம்ம டிப்ரிசியேஷன் ரேட்டை பார்த்தோம்னு 10% பார்த்தாலும் நமக்கு 3 வருஷத்துல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிகவர் ஆகும். ஆகவே இந்த சோலார் ப்ராஜெக்ட்ல வர பெனிஃபிட் சாதக நிலைமையை நம்ம பார்ப்போம்னு சொல்லி சொன்னா இது ஒரு உண்மையிலே ஒரு சூழலுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. பஸ்ஸை வாங்குகின்ற பட்சத்திலே சூழல் மாசடைதல் போன்ற விடயங்கள் காணப்படும். ஆனால் இந்த சோலார் ப்ராஜெக்ட்ல நிறைய கார்பன் ஃபுட் பிரிண்ட் எல்லாம் வந்துட்டு ரிடியூஸ் ஆகிற சந்தர்ப்பங்களும் காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த சோலார் ப்ராஜெக்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதால மாதம் ஒன்றுக்கும் 4,59,000 ரூபாய் வருமானமாகத்தான் நமக்கு சிபியிலிருந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி அந்த 4,59,000 ரூபாய் பணத்தை வச்சுக்கொண்டு நாம பஸ்ஸை ரெண்ட்டுக்கு எடுக்கலாம், அல்லது ஹயர் பண்ணலாம், அல்லது மேலதிகமாக பணத்தை கல்லூரியிட ஆபரேஷனல் காஸ்ட்டுக்கு செயற்பாட்டு தேவைகளுக்கு நாம அதை ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்துட்டு இந்த சோலார் ப்ராஜெக்ட்ல உண்மையிலே குறையும். மினிமம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் நமக்கு வரப்போகுது. அதை நம்ம அந்த பேனலை வாஷ் பண்றது ட்வைஸ் அ மந்தோ அல்லது பை அனுவலோ அந்த பேனலை வாஷ் பண்றதாக இருக்கட்டும், ஒரு சிறிய அளவிலான ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் தான் நமக்கு இதுல ஏற்படும். அதே மாதிரி இந்த ஃபிளெக்சிபிள் ஒன்று ஃபைனான்சியல் ஃபிளெக்சிபிலிட்டி ஒன்றும் இதுல காணப்படுது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம இந்த 4,59,000 பல திட்டங்களை நாம இதுல முன்வைக்கலாம். ஏழை பிள்ளைகளுக்கு உதவுறது, அடுத்தது இந்த ஏற்பட போகின்ற அந்த காஸ்ட் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற அந்த 6,000 ரூபாய் காஸ்டையும் 4,59,000 ரூபாய் மணிலிருந்து நாம பிள்ளைகளுக்கு அந்த அந்த அலவன்ஸாக நம்ம கொடுக்கலாம். அதிலும் நமக்கு எக்ஸஸ் ஆஃப் மணி வேணும்னு சொல்லி சொன்னா அதை பல திட்டங்களுக்கு நாம பயன்படுத்த முடியும். கல்லூரியிலே பேட்மிண்டன் கோர்ட், அடுத்தது சில ப்ரொஜெக்டுகளை செய்யறதுக்கு நாம அதை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி இதுல இன்னொரு ஹிடன் அட்வான்டேஜ் என்ன சொன்னா நமக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி லைட் பில் வந்துட்டு நமக்கு 0 பண்ணக்கூடிய ஒரு நிலைமையும் காணப்படும். நான் நினைக்கின்றேன் கல்லூரியிலே தற்பொழுது 1,00,000த்துக்கு அதிகமான லைட் பில் வந்துட்டு மாதம் ஒன்றுக்கு ஏற்படுகிறேன் என்பதை நான் கல்லூரியிலே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் முகாமைத்துவ உறுப்பினர்கள் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன். அடுத்தது லிமிடேஷனை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இனிஷியல் செட்டப் வந்துட்டு நமக்கு காஸ்ட் கூட பஸ் பர்ச்சேசிங் வந்துட்டு ஐ திங்க் வி கேன் மேக் இட் லெஸ் தென் 15 million. இதுல கொஞ்சம் சம்டைம் கொஞ்சம் நமக்கு அடிஷனலா காஸ்ட்கள் வந்துட்டு நமக்கு இதுல கூட வரலாம். ஆனா அது முற்றுமுழுதாக நன்மையை தான் பெற்றுத்தரும். அதே மாதிரி இப்போ இருக்கிற ரேட் வந்துட்டு 27 rupees. சம்டைம் அந்த ரேட் வந்துட்டு இப்போ இருக்கிற ரேட் வந்துட்டு ஃபிக்ஸ் ரேட். இது 10 yearsக்கு வந்துட்டு எக்ரிமெண்ட் அல்லது 20 years எக்ரிமெண்ட் பண்ணுற பட்சத்திலே தொடர்ச்சியாக நமக்கு அந்த வருமானம் கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கும். காலப்போக்கில் அதில் மணி வேல்யூ வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க்காக எங்கே இருக்கு. ஆகவே நான்
இந்த ரெண்டு சிஸ்டமையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு 6 கிரைட்டீரியா எடுத்திருக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நமக்கு பஸ் வாங்குகின்ற பட்சத்திலே 15 மில்லியன் ரூபாய்க்குள்ள நம்ம பஸ்ஸை வாங்கலாம். அது புது பஸ் வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் இன்னும் கூட ஏற்படலாம். ஆகவே அதில் மற்ற சைடில் பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் சோலார் பவர் ப்ராஜெக்டில் பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் 15 மில்லியன் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் காஸ்ட்லாம் வந்துட்டு கூட இருக்கின்ற பட்சத்தில் அந்த 15 மில்லியனை விட கொஞ்சம் கூட காஸ்ட் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். ஆகவே மந்த்லி இன்கமை பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் ரெண்டாவது செகண்ட் கிரைட்டீரியாவாக மந்த்லி இன்கமை பார்த்தேன்னு சொல்லி சொன்னால் சோலார் பவர் ப்ராஜெக்டில் நமக்கு மாதம் 4,59,000 ரூபா வருமானமாக கிடைக்குது. அந்த வருமானம் வந்துட்டு பஸ் பர்ச்சேசிங்கில் நமக்கு எதிர்பார்க்க முடியாது. நம்ம சிறிய ஃபேர் கலெக்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று பழைய மாணவர்களிடமிருந்து அல்லது வேறு மாணவர்களிடமிருந்து பஸ்ஸை அவர்களுக்கு ஹயர் கொடுக்கின்ற பட்சத்திலே சில வருமானங்களை பெறலாம். ஆனால் இந்த சோலார் பவர் ப்ராஜெக்டில் மாதம் 4,59,000 ரூபா வருமானமாக நமக்கு கிடைக்குது. அடுத்தது மூன்றாவது கிரைட்டீரியா பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆபரேஷனல் காஸ்ட் வந்துட்டு பஸ்ஸை வாங்குகின்ற பட்சத்திலே மாதம் ஒன்றுக்கு 5,000 கிலோமீட்டர் மைலேஜ் பண்ணுகின்ற பட்சத்திலே ட்ராவல் பண்ணுகின்ற பட்சத்திலே மாதம் ஒன்றுக்கு ரன்னிங் காஸ்டாக 6,49,450 ரூபா ஏற்படும். ஆனால் நமக்கு சோலார் ப்ராஜெக்டில் மந்த்லி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு காஸ்ட் தான் நமக்கு இதில் ஏற்படும். வருடத்துக்கு பார்க்கின்ற பட்சத்திலே ஒரு குறைவான ஒரு காஸ்ட் தான் நமக்கு சோலார் பவர் ப்ராஜெக்டில் நமக்கு ஏற்பட போகுது. அடுத்தது நான்காவது கிரைட்டீரியாவாக ROI ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துன்னு சொல்லி சொன்னால் இதில் வரப்போகிறது வந்துட்டு இன்டெரக்டான ரிட்டர்ன் தான். மாணவர்களுக்கான டைமுக்கான பஸ் வந்துட்டு அடுத்தது அவங்க விரும்பிய நேரங்களில் போய் ஸ்டே பண்ணுற வசதிகள் போன்ற இன்டெரக்டான ரிட்டர்ன் தான் நமக்கு இதில் கிடைக்கும். ஆனால் சோலார் பவர் ப்ராஜெக்டில் நமக்கு கிடைக்கிறது டிரெக்டாக வந்துட்டு நமக்கு இன்கம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும். அதே மாதிரி ஐந்தாவது கிரைட்டீரியாவை பார்த்தோம்னு சொல்லி லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ். நீண்ட காலத்தில் நமக்கு இந்த பஸ்ஸை வாங்குறதால நீண்ட காலத்தில் அதில் பெருமதி குறைஞ்சி கொண்டே போகும். ஆனால் இந்த சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்துட்டு சஸ்டைனபிள் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இது காணப்படுது. அடுத்தது இறுதி கிரைட்டீரியாவை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் என்வாயன்மெண்டல் இம்பேக்டில் பஸ் பர்ச்சேஸ் வந்துட்டு சூழலுக்கு மாசுபடுத்தக்கூடிய நிலைமை வழி மாசுடைதலுக்கு அது மோட்டிவேட்டாக காணப்படுகின்றது. அதே சந்தர்ப்பத்தில் சோலார் பவர் ப்ராஜெக்டில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி அதில் ரினியூவபிள் எனர்ஜியை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் கம்பேர் பண்ணி பார்த்ததில் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். சோலார் ப்ராஜெக்டில் இந்த 15 மில்லியன் ரூபாய் பணத்தை வந்துட்டு நம்ம முதலீடு செய்கிறதால மாதம் ஒன்றுக்கு நமக்கு ஒரு பாரியளவான ஒரு தொகை ஒன்று வருமானமாக கிடைக்குது. ஸோ அந்த வருமானத்தை வச்சுக்கொண்டு நாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். அதிலும் ஏதாவது காஸ்ட்டுகள் நமக்கு மேலதிகமாக ஏற்படும் சொல்லி சொன்னால் அந்த காஸ்ட்டையும் நம்ம இந்த கிடைக்கிற வருமானத்திலிருந்து நாம் செய்து கொள்ள முடியும். குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு உதவுதல், அவர்களுக்காக இந்த பாதணிகள் அடுத்தது போன்று பல திட்டங்களை முன்வைக்க முடியும். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கிளாஸ் ரூம்ஸ் போன்ற பல்வேறு விதமான திட்டங்களை முன்வைத்து அதனை இந்த வருமானத்தின் மூலமாக நாம் எதிர்காலத்திலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதிலே காணப்படுகிறது. ஆகவே நான் இந்த வீடியோவில் இந்த காணொலியில் நான் சொல்ல இருக்கின்ற டேக் ஹோம் மெசேஜ் வந்துட்டு பஸ் வாங்கி நட்டப்பாட்டாக்கள் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் சோலார் இன்ஸ்டால் பண்ணி நட்டப்பட்டாக்கள் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஸோ இதுதான் இந்த வீடியோட டேக் ஹோம் மெசேஜ். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறார்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருப்பேன். நான் இதில் ஒரே ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் நான் இதில் சொல்லியிருந்தேன். இந்த சோலார் பவர் ப்ராஜெக்ட் தான் இதில் நான் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பல்வேறு முதலீடுகளில் நீங்கள் அறிவை பெற்றிருப்பீங்க. ஆகவே கல்லூரிக்காக நான் இந்த சப்மிட் பண்ணது போன்று நீங்களும் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இதோட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னால் சிறப்பான முதலீடு இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த ஐடியாவையும் எனக்கு நீங்கள் அனுப்புறது மூலமாக நான் அதை எதிர்காலத்தில் ஒரு வீடியோவா அல்லது காணொலியாக நான் பதிவிட முடியும். அல்லது நீங்களும் சுயமாக அந்த தரவுகளை பதிவிட முடியும். கல்லூரியின் பழைய மாணவர் அமைப்புக்கு அதை நாம் அனுப்ப முடியும். அனுப்புகின்ற பட்சத்தில் அதனை அவர்கள் சாதகமாக உற்று நோக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இங்கே காணப்படுகிறது. நான் இங்கே பெற்ற தரவு அவ்வளவும் வந்துட்டு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்றும் இந்த பிராந்தியத்திலே காணப்படுகின்ற பஸ் உரிமையாளர்கள் நம்ம கொள்வன செய்ய போகின்ற அதே மாதிரியான பஸ்களை வைத்திருக்கின்ற உரிமையாளர்களிடமிருந்தும் அதே மாதிரியான பஸ்களை வைத்திருக்கின்ற நிறுவனங்களிடமிருந்தும் பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களிடமிருந்தும் தான் நான் இந்த தரவை நான் பெற்று அதில் பெறப்பட்ட அந்த எம்பிரிக்கல் ஸ்டடி மூலமாக பெற்ற தரவில் இருக்கின்ற பெறுபலின் அடிப்படையில் தான் நான் இந்த ஆய்வை நான் இங்கே சமர்ப்பித்திருக்கின்றேன். ஆகவே இது சம்பந்தமாக இந்த காணொலி சம்பந்தமாக ஆரோக்கியமான பதிவுகளை நான் எதிர்பார்க்கின்றேன். இது சம்பந்தமாக ஏதாவது
டவுட்ஸுகள் ஏதாவது கியூரியஸ் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் என்னை இந்த மின்னஞ்சல் முகவரியூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபுவான். மீண்டும் சந்திப்போம்.